Hello students, welcome to DK Max Tutorial Center. நம்ம பார்க்க போகிறது 10th CBSE Maxல Chapter 1 Example 5th Sum பார்க்க போகிறோம். So prove that root is rational ன்னு prove பண்ண போகிறோம். prove that root 3 is irrational கொடுத்துருக்காங்க. அதாவது root 3 அது irrational number அப்படின்னு prove பண்ண சொல்லியிருக்கணும். prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணலாம் வாங்க இந்த சம் பார்க்கலாம். ஸோ அந்த புக்கில் இருக்கிறத காட்டுறேன். நான் நோட்டில் புக்கில் ஆன்சர் இருக்குது. அந்த ஆன்சர் உங்களுக்கு புரியலைன்னா ஈஸியாக புரிகிற மாதிரி நான் நோட்டில் எழுதி வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுறேன். ஸோ இதை ரெஃபர் பண்ணுங்கப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் இப்போ சொல்யூஷன் என்னன்னா லெட்டர்ஸ் அஷ்யூம் தட் ரூட் 3 இஸ் ரேஷ்னல்னு போடணும். அதாவது ரூட் 3 நம்ம மொதல் ரேஷ்னல்னு மாற்றி நினச்சிக்கணும். ஸோ அப்படி அஷ்யூம் பண்ணோம்னா ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு a/bன்னு எழுதலாம். ஸோ ரேஷ்னல் நம்பர்னா என்னதுன்னா டிவைடு பண்ணால் 0 வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ரேஷ்னல் நம்பர். இப்போ 2/4 டிவைட் பண்ணால் 1/2ன்னு வரும். அந்த மாதிரி டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை தான் ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். இப்போ ரூட் 3 a/bக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஏவும் பியும் இன்டீஜர்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஆனால் பியோட வேல்யூ 0வாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏ அண்ட் பி கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். கோப்ரைம்னா ஏக்கும் பிக்கும் காமனாக 1 மட்டும்தான் இருக்கணும். அந்த 1ங்கிற நம்பரை தவிர வேறு எந்த நம்பருமே காமனாக வரக்கூடாது. ஸோ அதுதான் ஏ அண்ட் பிஆர் கோப்ரைம் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி எழுதிட்டு இங்கே இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா பி ஈக்குவல்ட்டுன்னு போட்டு பி ஈக்குவல்ட்டுன்னு தப்பாக எழுதிக்கிட்டேன். ஏ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஏ மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு பி இங்கே கீழே இருக்குல்ல இந்த பக்கம் போனால் பி மல்டிப்ளிகேஷனில் ஆயிரும். அப்போனா ரூட் 3 எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமே ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ அப்படி ரெண்டு பக்கமே ஸ்கொயர் பண்ணோம்னா ஏ ஏ ஸ்கொயருன்னு ஆயிரும். ரூட் 3 ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். பி ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ ரூட் 3 இருக்குது, இங்கே ரூட் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே இங்கே எழுதிட்டு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட்டும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணலாம் ரெண்டையுமே. ஸோ அப்படி கேன்சல் பண்ணோம்னா 3 வரும். ஸோ 3b ஸ்கொயருன்னு வரும். ஸோ அப்படி 3b ஸ்கொயருன்னு எழுதணும். இப்போ இதை 1ன்னு எடுத்துக்கணும் இந்த ஈக்குவேஷனை. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்னா திஸ் gives a square is divisible by 3 அப்படி எழுதணும். அதாவது ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னாலே 3 இன்ட்டு பி ஸ்கொயருன்னு போட்டிருக்கு. அப்போனா ஏ ஸ்கொயர் 3ஆல் டிவைட் ஆகும். இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த 3 இங்கே கீழே போனால் இந்த 3 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது பி ஸ்கொயரோட. இந்த பக்கம் போனால் ஏ ஸ்கொயர் கீழே 3 போடலாம். அதனால தான் ஏ 3யோட டிவைசிபிள் ஆகும்னு எழுதியிருக்காங்க. அப்போ ஏ ஸ்கொயர் 3ஆல் டிவைட் ஆகும்போது therefore a is also divisible by 3ன்னு போடலாம். ஸோ ஏயும் 3ஆல் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் ஸோ ஏ 3ஆல் டிவைட் ஆகும். அப்போனா ஏயோட வேல்யூ எழுதணும். இப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ எழுதியிருக்கோம். இப்போ ஏயோட வேல்யூ எழுதணும். ஏயோட வேல்யூ எப்படி எழுதலாம்? 3cன்னு எழுதலாம். ஏன்னா ஏயோட வேல்யூ 3ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா ஏ இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டு 3யோட இன்னொரு நம்பர் போடலாம். ஸோ 3cன்னு எழுதலாம். ஸோ இதுதான் ஏயோட வேல்யூ 3cன்னு போட்டிருக்கோம். இப்போ புட் தி வேல்யூ ஆஃப் ஏ இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அதாவது ஏயோட வேல்யூ 3cன்னு இருக்குல்லையாப்பா, இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் தான் போடணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்னா எது? இங்கே எனக்குள்ள ஏ ஸ்கொயர் = 3b ஸ்கொயர்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஏக்கு பதிலாக
அந்த 3c வேல்யூ அப்ளை பண்ணுறோம் இங்கனுக்குள்ளே. ஸோ ஏக்கு பதிலாக 3c போட்டோம்னா 3c ஹோல் ஸ்கொயர்னு வரும். இங்கனுக்குள்ளே ஏவுக்கு பதிலாக இந்த 3c வேல்யூ ஏவுக்கு பதிலாக போடுறோம். அப்போனா 3c ஹோல் ஸ்கொயர் போட்டு ஈக்குவல் போட்டு இந்த 3b ஸ்கொயர்னு போடணும். ஸோ போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் நான் இங்கே எழுத்துனேன் பாருங்கள், 3c ஸ்கொயர். ஸோ இந்த 3 ஸ்கொயர் பண்ணோன்னா 9 வரும், c ஸ்கொயர் பண்ணோன்னா c ஸ்கொயர் வரும். அதுக்கப்புறம் 3b ஸ்கொயருன்னு போடணும். ஸோ 3b ஸ்கொயருன்னு போடணும். அதுக்கப்புறம் b ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இப்போ b ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு இந்த 3 வந்து இங்கே கீழே போகும். 9c ஸ்கொயர் டிவைடட் பை 3ன்னு போடலாம். இப்போ b ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 3 வந்து இந்த பக்கம் போனால் கீழே 3 வந்துடும். அதை தான் 9c ஸ்கொயர் டிவைடட் பை 3ன்னு போட்டுருவேன். ஸோ அப்படி போடும்போது 3 1s are 3, 3 3s are 9ன்னு வரும். அப்போனா b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3c ஸ்கொயருன்னு வந்துடும். அதாவது b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3c ஸ்கொயருன்னு வந்துடும். ஸோ அப்படி 3c ஸ்கொயருன்னு வந்துச்சுன்னா இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் b ஸ்கொயர் வந்து இங்கே எழுதணும். ஸோ b ஸ்கொயர் இஸ் டிவைசிபிள் பை 3ன்னு எழுதணும். ஏன்னா b ஸ்கொயர் 3ஆல் டிவைட் ஆகுது, அதனால தான் b ஸ்கொயர் கூட 3c ஸ்கொயர்னு வந்திருக்கு. தேர்ஃபோர் b இஸ் ஆல்சோ டிவைசிபிள் பை 3ன்னு எழுதுகிறோம். இங்கே எப்படி a ஸ்கொயர் இஸ் டிவைசிபிள் பை 3, therefore a is also divisible by 3ன்னு போடுறோம். அதே மாதிரி தான் b ஸ்கொயர் இஸ் டிவைசிபிள் பை 3, b is also divisible by 3ன்னு எழுதுகிறோம். ஸோ அப்போ நான் எழுதிட்டு therefore-ன்னு போட்டு ஸோ ஏக்கும் பிக்கும் அட்லீஸ்ட் காமனாக எஸ் காமன் ஃபேக்டர் அவைலபிள்னு போடுங்க. அதாவது ஏக்கும் பிக்கும் காமனாக 3 வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே ஏழையும் பிக்கும் டிவைட் ஆகுது, 3 ஏக்கும் 3 வந்து டிவைட் ஆகுது இந்த மாதிரி. அப்போனா ஏக்கும் பிக்கும் காமனாக 3 இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இங்கே என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம்னா ஏயும் பியும் கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோப்ரைம் நம்பர் தான் ஒன்று மட்டும்தான் காமனாக இருக்கணும். ஒன்றுங்கிற நம்பர் மட்டும்தான் காமனாக வரும், வேறு எந்த நம்பருமே காமனாக வரக்கூடாது. அதனால் நம்ம அஷ்யூம்ஷன் பண்ணியிருக்கப்படி தப்பு இது. ஸோ therefore a and b are therefore it is a contradiction. நம்ம இங்கே 3 வந்து காமன் ஃபேக்டர், ஆனால் நமக்கு வந்து 3 வந்து காமன் ஃபேக்டராக எந்த ஒரு நம்பருமே காமனாக வரக்கூடாது. அதனால தான் இது வந்து கான்ட்ராடிக்ஷன். இது வந்து நம்ம கான்ட்ராடிக்ஷன்னா என்னன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஆப்போசிட்டாக வர்றதுக்கு தான் கான்ட்ராடிக்ஷன். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கோப்ரைமாக இருக்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கோப்ரைம்னா என்ன, ஒன்றுங்கிற நம்பர் தவிர எந்த நம்பருமே வரக்கூடாது. ஆனால் இங்கே 3 வந்து காமனாக வந்திருக்கு. அதனால தான் நம்ம எதிர்பார்த்ததை விட மாறி வந்திருக்கு. அதனால தான் இதை வந்து இட் இஸ் ஏ கான்ட்ராடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். நம்ம என்ன அசம் பண்ணியிருக்கோம், √3ங்கிறது ரேஷ்னல் நம்பர் அசம் பண்ணியிருக்கோம் இல்லையா. இங்கே எழுதியிருக்கோம் √3 வந்து ரேஷ்னல் நம்பர்னு சொல்லி அஷ்யூம் பண்ணியிருக்கோமே, அது வந்து தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போனா √3 ரேஷ்னல் நம்பர் கிடையாது, அப்படின்னா வந்து இர்ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கணும். √3 இஸ் அ இர்ரேஷ்னல் நம்பர். அப்புறம் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம்மு. கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.